இறந்தவர்கள் நீங்க நினைக்காதீங்க, நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. வல்லகையாவும் உசுரோட தான் இருக்கிறாங்க, இந்த ரப்பியும் இறைவன்ட்ட உயிரோட இருக்கிறாங்க, சோத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யுர்சுகூன் அவங்களுக்கு நல்ல ரிஸ்க் எல்லாம் கொடுக்கப்படுது, சொர்க்கத்து பறவை வடிவத்தில் வச்சு சொர்க்கம் பூரா போய் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி ரிஸ்க் நான் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க சோத்தை பத்தி பிரச்சனை இல்ல. யுர்சுகூன் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், பரிஹீன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் பெற்றிருந்திருக்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். வயஸ்தபிஷிரூன நற்செய்தியும் சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்களாம், அல்லாஹ் வந்து அவங்க சொன்ன செய்தியை நமக்கு சொல்றான். எப்படி? வயஸ்தபிஷிரூன நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறார்கள். யாருக்கு நல்ல செய்தி? பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் தங்களோடு இன்னும் வந்து சேராமல் இருக்கிறார்களே, உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்சனூன் எங்க தங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, தங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவ்வளவு அழகான வாழ்க்கையை நாங்கள் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வயஸ்தபிஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின் அல்லாஹ்வுடைய அருளையும் பாக்கியத்தையும் நற்செய்தியாக உங்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் வந்து மூமின்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான் என்ற செய்தியும் உங்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லாம் அவங்க தெரிவிக்கிற செய்தி. இப்ப நம்ம இது வந்து இவங்க சொல்ற அர்த்தத்திலேயே வருது. இறந்தவர்களை பறிகொடுத்துட்டு கவலைப்படுற மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, போயிட்டு போறாங்க, இன்னொரு உலகத்துல நல்லா இருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இது வந்து கபரை கட்டிட்டு அழுகுறதுக்கு ஆதாரமாகுமா? அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஆதாரமாகுமா? அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்குரிய ஆதாரமா இது ஆகுமா? ஆகவே ஆகாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப பாருங்களேன், உம்மு ஹாரிசா பின் சுராக்கா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவருடைய மகன் வந்து பத்ர் போர்ல பங்கெடுத்தார். இந்த உம்மு ஹாரிசாவுடைய மகன் வந்து பத்ர் போர்ல வந்து பங்கெடுத்துக் கொண்டார். உம்மு ஹாரிசான்னா ஹாரிசாவுடைய தாயார்னு இருக்கும். அந்த அவர் பேரு ஹாரிசா. யார் பேரு? அந்த பத்ர் போர்ல பங்கெடுத்துக் கொண்டார ஹாரிசாங்கிறவரு. அவருடைய அம்மா தான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? என் மகன் வந்து போர்க்களத்துல பத்ர் போர்ல உங்களோட வந்தான் பையன், அவனை வந்து எதிர்பாராத ஒரு அம்பு தாக்கி கொண்டு பிடிச்சி, இப்ப வந்து அந்த பையனுடைய நிலைமை எனக்கு தெரியணும். என்ன தெரியணும்? இப்ப இன்கான பில் ஜன்னத்தி சபர்த்து, அந்த பையன் என் மகன் வந்து சொர்க்கத்துல இருக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சகிச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலையே இல்லை. சொர்க்கத்துல இருந்தால் என் மகன் என்னை விட்டு போனதை பத்தி எனக்கு என்ன இல்ல, கவலை இல்லை, அதை நான் பொறுத்துக் கொள்ள முடியும். இன்கான கைரதாலிக்க உசுரையும் கொடுத்துவிட்டு சொர்க்கமும் இல்லாம போயிட்டா அப்படி ஏதாவது இருக்குமையானால் அதை எனக்கு தெரிவிச்சிருங்க. இது தகத்து அழகி பில்புக்கா, அவனுக்காக நான் அழுகிறது அல்லாட கேட்கணும். என் மகன் வந்து கொல்லப்பட்டுட்டான், அவன் வந்து சொர்க்கத்துல இருந்தா நான் பொறுத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது, மகன் இழந்த கவலை கிடையாது. வேற மாதிரி ஏதாவது இருந்தா அல்லாட்ட நான் கெஞ்ச வேண்டியிருக்கு, அதனால என் மகன் இப்ப எங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவின் தாயே, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா வ இன்னபுனக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா. அது என்ன சொர்க்கங்கற, எப்படிப்பட்ட சொர்க்கத்துல அவன் இருக்கிறான்? ஃபிர்தௌஸல் அலாங்கிற சொர்க்கத்துல யாக்கும் மகன் இருந்து கொண்டிருக்கிறான், இங்கெல்லாம் இல்ல, அந்த ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2809 3982 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் இங்க உயிரோடு இருக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டா வருவாங்க அர்த்தம் கிடையாது. உயிரோடு தான் இருக்கிறார்கள், நம்மளும் அதை நம்புகிறோம். எப்படி உயிரோடு இருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயிரோடு இருக்கிறார்கள், பறவை வடிவத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அரசுடைய அந்த சரவிளக்குகளில் தொங்கிக் கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்ப இன்னொன்னு பாருங்க, இஸ்லாத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சொர்க்கத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா வேற பக்கம் கவனமே திரும்பாதான். நம்மளே ஒரு முக்கியமான ஒண்ணுல ஈடுபட்ட, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒண்ணுல ஈடுபட்டு வைங்களேன், யார் கூப்பிட்டாலும் தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு தனக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றுல வந்து அப்படி ஈடுபாடோட இறங்கி விட்டார்களே, ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ, கானத்துலஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா, அவங்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க சோலைகள் அவங்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றன, காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், லா யபூன அன்ஹா ஹிவலா,
அங்கிருந்து வேற பக்கம் திரும்புவதற்கு அவர்கள் கவனம் திரும்ப மாட்டார்கள் சொல்லி 18வது சூறாவில் 108 அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கேட்குமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிற ஆள் வேற பக்கம் திரும்புவாரா? அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது. அப்துல் கார் ஜிலானின்னு அவருக்கு வழங்குமா? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட நெசமாக இருந்தால் அவர் அதுல மூழ்கி போய் அப்படி லயித்து போய் கிடக்கிறாரு. உன்னைய மாதிரி பிசாத்து நீ அழைக்கிற அழைப்பெல்லாம் அவர் கேட்பாரா? கேட்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட பாக்கியத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்லா விளங்கிக் கொள்கிறது, சாதாரண மூமின்களாக இருந்தாலும் அவர்களை அழைச்சாலும் கேட்காது. ஏன்? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தடவை தான் எந்திரிப்பாங்க. அந்த எந்திரிக்கிறது அதுக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எதுக்கு? சொர்க்கத்தை பார்ப்பதற்காக வேண்டிதான் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் அதான் உணவு மாதிரி ஏறக்குறைய மறுபடியும் எல்லாம் தூங்க வச்சு போடுறான். அப்ப விளங்குமா? சாதாரணமான உயிர் நல்லடியார்களா இருந்தால் அவங்களையும் நீங்கள் பார்க்க கூப்பிட இயலாது. இங்க கவனிக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற அர்த்தத்துல உசுரோட இல்ல. உயிர் தியாகிகள் இருக்காங்களே, கொஞ்சம் கூடுதல் தரஜா உள்ளவங்க, அவங்களாவது நீங்க சொல்றத கேட்பாங்களான்னு கேட்டா அவங்க இங்கே இல்ல. இங்க கபருக்குள்ளே அவங்க இல்ல. எல்லாருக்கும் கபர் இருக்க, சுகதாக்களுக்கு கபரே கிடையாது. பாத்தீங்களா? கபருங்கிறம கபரு இல்லாத ஆளுங்க யாரு? இவங்க தான். கபரு இல்லாம கொல்லப்பட்ட உடனே அங்க போயிடுறாங்க. இங்க முன்கரணைக்கு உட்கார்ந்து மர்றப்புக்கு கிடையாது. இவங்களுக்கு அந்த கொஸ்டினே கிடையாது. நேரம் எங்க போயிடுறாங்க? சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கபர் கிடையாதுங்க. நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. மனித வடிவமா போக மாட்டாங்க, பறவை வடிவமாக போவார்கள். யாசின் சூராவுல கூட அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? 3 நபிமார்களை ஃபஸஸனா பிசாலிஹின் வகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன். முதல்ல 2 பேர் அல்லாஹ் இது அர்சல்னா இலைஹிம் இஸ்னைனி, முதல்ல 2 தூதர்களை அனுப்பினோம். ஃபகஸபூஹுமா, 2 பேரை அந்த மக்கள் மறுத்தார்கள். ஃபஸஸனா பிசாலிஹின், 3வது ஒரு தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய செஞ்சோம். காலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொன்னா அந்த மக்கள் ஏத்துக்கிற மறுத்துட்டாங்க. ஒரு மனிதர் அந்த ஊரின் கடைக்கோடியில் இருந்து வருகிறார். என்ன செய்யறாரு? யாக்கோ மித்தபியுல் முர்சலீன், என் சமுதாயமே இந்த முர்சல் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். இத்தபியும் அல்லா யஸலுக்கும் அலைஹி அஜரன் வஹும் முஹ்ததூன், உங்கள்ட்ட கூலி கேட்காம நேர்வழியில் இருக்கிறார்களே அவங்களை பின்பற்றுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். சொன்னவன என்னாச்சு? கொண்டு விட்டாங்க. கீழ் அது குளில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போய் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. கபருக்கு போய் சொல்லல, அல்ல கொண்டு விட்டாங்க. அந்த ஒரு 3 தூதரை அனுப்பி அல்லாஹ் பிரச்சாரம் பண்றான். ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர் சப்போர்ட்டா பேசுறாரு. சப்போர்ட்டா பேசுனதுக்காக வேண்டி அவரை கொண்டு விட்டாங்க. கொண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? கீழ் அது குளில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போய் என்று சொல்லப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்றாரு? கால யாழை தகோமி யாழமும், என் சமுதாயம் இதை அறிய மாட்டார்களா? என் சமுதாயம் இதை எனக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைத்தது என்று அங்க இருந்து சொல்றானா. இதே மாதிரி இந்த சுகதாக்கள் சொன்ன மாதிரியே அவர் என்ன செய்யறாரு? அவரும் சொல்றாரு. அந்த செய்திலாம் இப்ப நமக்கு கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற தனி தரஜான்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கபூர்ல உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் தான் இல்ல. மற்றபடி என்னன்னா நம்மளை விட்டு அப்பாற்பட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல உள்ள உயிருங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு கவனிங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எல்லாத்துக்குமே ஒரு மௌத்துன்னு தான் சொல்றான். லா யதுகுன ஃபீஹல் மௌத்த இல்லல் மௌத்தல் ஊலா, அந்த ஒரு மௌத்தை தவிர இன்னொரு மௌத்துங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க சொல்ற உசுரோடு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு 2 மௌத் ஆகும். நீங்க சொல்ற இப்ப ஒரு மௌத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணி இருக்கிறோம். மறுபடியும் ஒருக்கா என்ன செய்யறாங்க? இப்ப உசுரை கொடுத்தாச்சு, மரா சூறு ஊதி அழிக்கிறதுக்கு ஒண்ணு போடுவானே, அப்ப இன்னொரு தடவை மௌத்தாக வேண்டி வரும். இந்த மௌத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லாருக்கும் ஒரு மௌத்துங்கிறான். நீங்க உசுரோட இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, ஆனால் அவங்களுக்கு 2 மௌத் ஆகுது. இப்ப ஒருக்கா மௌத்தாயிடுறாங்க இல்லங்க, உசுரோட இருக்கிறாங்க, மௌத்தாயி உசுரோட இருக்கிறாங்க. மர சூறு ஊதி அழிக்கும் போது ஒரு மௌத்தாயி ஆகணுமே, எல்லாரையும் அழிக்கிறதுக்கு அல்ல சூறு ஊதுவான்ல, எல்லாரும் போகும்போது அவங்களும் போயிருவாங்களே, அப்ப அவங்களுக்கு எத்தனை மௌத் ஆகுது? 2 மௌத் ஆகுது. வேற வகையான உயிரின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மௌத்து தான். வேற இதே மாதிரியான உயிரின்னு வச்சா தான் அந்த ஆயத்துக்கு முரணாகிறது. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நல்லடியாரா இருந்தாலும் சரி, அதுக்கு மேம்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தத்தில் இல்லை. அவங்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கொள்ள முடியாத ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னொரு ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் புகாரி, முஸ்லிம், இன்னும் பல நூல்கள்